இயக்குனர் சங்கர் இயக்கத்துல வெளியான இந்திய 2 படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நாட்டுல பல்வேறு துறைகள்ல நடக்கக்கூடிய ஊழல் பத்தின கதையா தான் இந்த கதை எடுத்திருக்காங்க. இந்த ஊழலை தடுக்க போராடுற சோசியல் மீடியா பர்சனா தான் சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன் இவங்க வராங்க. ஊழலை தடுக்க முயன்ற இவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமானுச்சு. இதுக்கப்புறமா இந்தியன் தாத்தாவை தாய்பேயிலிருந்து இந்தியாவுக்கு வர வைக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்த இந்தியன் தாத்தா அதாவது கமல்ஹாசன் சும்மா இல்லாம வந்த வேகத்திலேயே இளைஞர்களை உசிட்டு விட, அதாவது உங்க வீட்டுல லஞ்சம் வாங்குறவங்களை ஃபர்ஸ்ட் காட்டி கொடுக்க அப்படின்னு சொல்ல, ஆர்வத்துல அவங்களுமே வீட்டுல லஞ்சம் வாங்குறவங்களை காட்டி கொடுக்க, அதுக்கப்புறமா பல பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இந்தியன் தாத்தா மேல அவங்களுக்கு கோபம் ஏற்படுது. சோ நீங்க திரும்பி போங்க, அதாவது கோ பேக் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா இந்தியன் தாத்தா திரும்பி போனாரா? இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா சொசைட்டில எந்த மாதிரியான ஒரு மாற்றம் எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதையுமே. படத்துல அவங்களோட கேரக்டர் அவங்க சரியா பண்ணியிருந்தாலுமே ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வில்லனா பல பேரை காட்டியிருந்தாலும் கூட எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பு என்னடா அப்படின்னு தான் இருந்துச்சு. பிகாஸ் அவரோட நடிப்பு அரக்கன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த படத்துல இயக்குனர் அவரை யூஸ் பண்ண மறந்துட்டாரு. சாங்காக அதிக பணம் செலவு பண்ண இயக்குனர் கொஞ்சம் படத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்கலாம். அனிருத்தோட இசை கேட்கவே வேணா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுத்தினது அப்படின்னா ஏஆர் ரகுமானோட பிஜிஎம் தான். படம் போரடிக்காம இருக்கிறதுக்கு விவேக் சாரோட காமெடி அங்கங்க அசத்தலா இருந்துச்சு. ஒலிசா வந்த பாபி சிம்ஹாவோட நடிப்பு படம் பாக்குறோம் அப்படிங்கிற ஃபீலிங்கும் கொடுத்துச்சு. இந்தியன் தாத்தோட வர்மக்கலை எல்லாமே நம்ம சிந்திக்க வச்சாலும் கூட அங்கங்க சிரிக்கவும் வச்சுச்சு. பிகாஸ் குதிரை ஓடுற மாதிரி இருக்க அந்த வர்மக்கலை எல்லாத்தையுமே நம்ம கனவுல கூட கண்டிப்பா நம்ப மாட்டோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் பல நட்சத்திர பட்டாளங்களே நடிச்ச ஒரு சீரியல் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, படத்துல நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும் போது அப்படியே பார்ட் 3 அப்படின்னு சொல்லி போடுறாங்க. மேபி பார்ட் 3ல சங்கர் படம் தான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் காஜல் அகர்வால் எங்கடா காணும் அப்படின்னு பார்த்தா அவங்க பார்ட் 3ல நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்ட் 3ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும், பார்ட் 3ல வீர சேனாதிபதி பாண்டியனா வர போற கமல்ஹாசன் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ட் 3ல வெயிட் பண்ணி இதே மாதிரி ரிவ்யூ பண்ணலாம்.